நீங்களே வர்றீங்க எனக்கு வகுப்புக்கு, எஃபோர்ட் கொடுத்தாலும் வர்றீங்க. இங்கேருந்து வர்றீங்க, மணி கொடுத்து வர்றீங்க, வண்டியில் வர்றீங்க, இவ்வளோ எஃபோர்ட் இருக்குது. வேறு பக்கம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, பல கமிட்மெண்ட்டோடு வர்றீங்க. வரீங்களா இல்லையா? நேர்த்தியான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நேர்மையாக பண்ணணும், உண்மையாக பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதானே சரியாக இருக்கும். மீடியாவில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணாங்க. சரி, டேரக்டர் சொல்லும்போது கூட எனக்கு என்ன இவர் நம்ம டைவர்ட் பண்ணி இங்கே அங்கே பண்ணுறாரு, இவர் நம்ம வந்து திசை திருப்பி விடுறதுக்கு தான் பண்ணுறாரோ அப்படின்னு அன்றைக்கி தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த வருத்தத்திலே வந்துட்டு தான் நான் புரியுது யூடியூப்பில் பார்த்தேன். பார்த்துட்டு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் என்ன அப்படின்ற நம்ம தான் இருந்தது. நம்ம ஒன்றதை நோக்கி போகிறோம். புரியுது. இப்போ என்னன்னா இதை பண்ணிட்டு வாங்குறாரு. இப்போ என்னன்னா நான் கூட ஏன் கும்பலை சேர்த்து வச்சுலாம் நான் கிளாஸ் எடுக்கிறது இல்லைன்னா, எனக்கும் நேரம் இல்லை, வரவங்களுக்கும் நேரம் இருக்குது. எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வெவ்வேறு இதில் இருக்கிறாங்க. தனித்தனியாக ஏன் எடுக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி, ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால கலைஞ்சிடும். ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணும்போது அவங்க ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மை, ஒரு கவனச்சித்தல் இருக்கும். அதனால தான் இண்டிவிஜுவலாக தனியாக ஒவ்வொருத்தருக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற காரணம். இங்கே வந்த விஷயம் என்னென்னா